கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் கூட முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்போது தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போகிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் வார்த்தை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். அந்த வார்த்தை வெறுமையாக சென்று வெறுமையாக திரும்பாது. நாம் தேவனுடைய வார்த்தையை கவனமாய் நாம் கவனிக்க வேண்டும். கீழே இருக்கிறவங்க எல்லாரும் இந்த பைபிள் எடுத்து கையில் வச்சுக்குங்க, நோட்ஸ் எடுங்க. இந்த ஒரு மணி நேரம் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்து விட்டு கொடுத்து நம் தேவனுடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் உடைய உலக கவலைகள் எல்லா காரியங்களையும் விட்டு தேவனுடைய சமூகத்திலே உங்களை ஒருமுகப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக விட்டு கொடுங்க. ஆவியானவரே, இன்றைக்கு என்னோடு கூட பேசுங்கப்பா. கேளுங்க, ஆவியானவரே என்னோடு கூட பேசும், எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசும் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை உண்டாக்குங்க. இன்றைக்கு நாங்கள் போகும்போது ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட நாங்கள் கடந்து போக வேண்டும் அப்பா. இன்றைக்கு நாங்கள் வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. ஒரு மகிமையான காரியங்களை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இந்த முதல் தளம் கீழே இருக்கிற எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகள், டிஸ்டர்பன்ஸ் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும். எல்லா கணனித்திர ஆவிலாம் விலகட்டும் அப்பா. நிர்விசாரங்கள் விலகி போகட்டும். கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், நீர் பேசுவீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கேட்க போகிறோம். நாம் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். நல்ல கையை தட்டுங்களேன். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய சித்தம் இருக்குது, சுய சித்தம் இருக்குது இல்லையா, நம்முடைய விருப்பங்கள் இருக்குது. ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் எதுவோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற ஆரம்பிக்கும். ஆமேன். அப்போ ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க வேண்டும். வேகமாக நான் என்னுடைய பாயிண்ட்டுக்கு நேராக நான் கடந்து போக விரும்புகிறேன். நாம் எடுத்து வாசிக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பாருங்க, கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியே ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறாராம். என்ன பகிர்ந்து கொடுக்கிறாரு? அது என்ன? அங்கே என்ன இருக்கு? நல்ல சாப்பாடு இருக்கா? பிரியாணி இருக்கா? எண்ணெய் இல்லை, நல்ல இட்லி இருக்கா? பாருங்க, அங்கே போட்டு இருக்கு. அவர்களுக்கு அவர் பகிர்ந்து அளிக்கிறார். ஹல்லேலூயா. பகிர்ந்து அளிக்கிறார். அப்போ என்ன அவர் பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொன்னால் அழகான வேத வசனம் போட்டிருக்கு. வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7லிருந்து 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்படுகிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள், வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். ஹல்லேலூயா. எல்லாம் பாருங்க, 9 வகையான வரங்களை ஆண்டவர் இன்றைக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆசையா இருக்கிறீங்களா? ஆமாம், எல்லாவற்றையும் நாம் விரும்பணும், வாஞ்சிக்கணும்.
தாகம் உள்ளவர்கள் மேலே தான் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவார். வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை ஊற்றுவார். இன்றைக்கு இந்த ஆலயத்தை விட்டு நீங்கள் கடந்து போகும்போது ஒரு ஆவியினுடைய வல்லமைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் போக போகிறீங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் தாகத்தோடு வந்துருக்க நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து வரங்களை கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு வரங்கள். வரங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள், கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் கவனிங்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அவர் வரங்களை கொடுக்கிறார். ஒரு புத்தகத்தில் நான் இப்படி படித்தேன், வரங்களை பெற்ற சபை தான் வளருமா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வரங்களை பெற்ற சபை வளர ஆரம்பிக்கும். இப்போ வரங்களை பெற்ற சபையாக இருக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க எங்களுடைய சபை வரங்களை பெற்ற சபையாக இருக்கணும்? அல்லேலூயா. கவனிங்களே, வரங்களை கொடுப்பது யார் என்று சொன்னார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார், ஆனால் கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் பைபிளில் போட்டிருக்கு, கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள். வரங்களை ஆண்டவர் கொடுப்பார், கனி நாம் கொடுக்கணும். எப்படி வரங்கள் 9 இருக்கிறதோ அதே மாதிரி தான் கனிகளும் 9. கனிகளை பார்த்து தான் ஆண்டவர் அவரவர்களுடைய சித்தத்தின்படி அவர் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. 9 வகையான வரங்களை ஆண்டவர் இன்றைக்கு அவர் பகிர்ந்து கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சித்தம் இந்த உலகத்திலே நாம் வாழும்போது ஆவியினுடைய வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல கார் பெற்றுக்கொள்ளலாம், நல்ல வீடு பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? இன்னும் என்னென்ன இருக்குது, நல்ல பொருளாதார ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டாலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று என்று சொன்னால் அது ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்களே. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாது இருக்க எனக்கு மனதில்லை. சபைக்கு சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், கொரிந்து சபைக்கு சொல்றாரு, அன்பான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாது இருக்கிறீங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கவனிங்களே, அப்போது சபைக்கு ஆவிக்குரிய வரங்கள் முக்கியம் என்பதனால தான் இதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 14 முதல் வசனம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அன்பை நாடு வேண்டுமா, ஞான வரங்களை விரும்ப வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வரங்களை விரும்பணும். ஆமா, வரங்களை விரும்பணும். வரங்களை விரும்புங்க, அன்பை நாடணும், ஞான வரங்களை விரும்புங்க, விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அல்லேலூயா. அப்போ வரங்களை நீங்கள் என்ன பண்ணணுமா, விரும்பினா தான் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமாம், எல்லாரும் விரும்பணும். அதுதான் சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. வரங்களை நீங்கள் விரும்ப வேண்டும். ஆமென். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வரங்களை விரும்பணும், வரங்களை நாம் நாட வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அல்லேலூயா. கவனிங்களேன், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து உண்டாகுதான், பரத்திலிருந்து உண்டாகிறது. அல்லேலூயா. வரங்கள் எல்லாம் பரத்திலிருந்து உண்டாகிறது, ஜோதிகள் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதா, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. வரங்களை கொண்டு போய் பணத்தை கொடுத்து வாங்க முடியுமா? வாங்க முடியாதுக்கா. இல்லை என் கடையில் போயிட்டு வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அல்லேலூயா. அதை நாம் எங்கே பெற்றுக்கொள்ள முடியும்னா அந்த பரலோகத்தில் இருந்து தான் அந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரத்தில் இருந்து தான் நமக்கு உதவி வருகிறது. ஆமேன். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33 ஆண்டுகள் இந்த உலகத்திலே ஊழியம் செய்தார். ஊழியம் செய்து முடித்து அவர் பரலோகத்துக்கு அவர் போகும்போது அவர் சொல்லிட்டு போயிட்டார், நான் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழும்போதே பாருங்க, அவர் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான்
பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பாருங்க ஆண்டவர் மேலே தங்கி இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்தார் பாருங்க. அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாள். அவர் உலகத்தில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தார். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரம்பி இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசு பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல அமர்ந்தார். அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு உங்க மேல இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி? நல்ல கையை தட்டுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறார். ஆமென். அதனால தான் அந்த உலகத்தில் நாம் இருக்கும்போது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்கு அந்த அபிஷேகத்துக்கு என்ன பேருன்னா அக்கினி அபிஷேகமா சொல்லுங்க. அக்கினி அபிஷேகம். இன்றைக்கு நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுங்களா? அக்கினி அபிஷேகம். அதனால தான் பிசாசு நம்ம பார்த்து விலகி ஓடி போகிறோம். அல்லேலூயா. ஆமென். அந்த அக்கினி அபிஷேகம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணுவோம்? பிசாசை விரட்டுவோம். அந்த அபிஷேகம் நம்ம இல்லைன்னா பாருங்களேன், நாம் பிசாசை என்ன பண்ணும்? பிசாசு நம்ம விரட்டும். அபிஷேகம் இருந்துச்சுன்னா பிசாசை நாம் விரட்டலாம். அபிஷேகம் இல்லைன்னா பிசாசு நம்ம துரத்திக்கிட்டு வரும். ஓடுவீங்க, அங்கே ஓடுவீங்க, என்னென்னமோ ஒன்றும் வாய்க்கலையே, எதுவுமே வாய்க்கலையே, ஒரு காரியம் கூட வாய்க்கலையே. நான் ஏன் அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த அக்கினி அபிஷேகம் நமக்குள்ளே இல்லை. அந்த பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவது நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை. இது அறிந்த பாருங்களேன், வேதத்தில் வாசிக்கிறோம். 1-2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் அக்கறைப்பட்ட போது எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, எலியா அந்த உலகத்தில் ஊழியம் செய்கிறாரு. ஏறக்குறைய பாருங்க 7 அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார். எத்தனை பேருக்கு அதிசயம் அற்புதங்கள்லாம் நடக்கணும்னு விரும்புறீங்க? கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பேரே அதிசயமானவர். பாருங்க, எலியா அந்த உலகத்தில் ஊழியம் செய்கிறாரு. உடனே ஆவியானவர் சொல்லிட்டு நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். உடனே எலிசா வந்து கேட்குறார். உடன் ஊழியக்காரர் பாருங்க, உடன் ஊழியக்காரெலாம் அப்படி விரும்பணும். எலியாக்குள்ளே இருக்கிற அந்த வரங்கள் எனக்கு வேணும். கேர்சல் லீடராக இருக்கிறீங்க, நல்ல வரங்கள் எனக்கு வேணும், வல்லமைகள் எனக்கு வேணும். ஒவ்வொருத்தர் சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கிறீங்களா, பிள்ளைகளை நடத்த எனக்கு வரங்கள் வேண்டும், வல்லமைகள் வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அந்த எலியா கிட்ட எலிசா எவ்வளோ அழகாக கேட்குறாரு பாருங்க. நம்ம என்ன கேட்போம்? இந்த எடுத்துக்கொள்ள போகிறோம், இப்போ என்னை வந்து ஆவியான எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு. இப்போ பேசிட்டு இருக்கும்போது என்ன உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு கேட்டால் என்ன கேட்பீங்க? பிரதர் இது பண்ணுங்களேன், கேளுங்களேன். என்ன கேட்பாரு? என்ன கேட்பீங்க? இந்த மைக்கை கொடுத்துட்டு போங்கம்மா, இல்லை இந்த ஸ்டேஜாவது கொடுத்துட்டு போங்க, போகிறதும் போகிற, இல்லைனா ஒரு 10 ட்ரெஸ்ஸாவது கொடுத்துட்டு போ. வேறு எங்ககிட்ட வேறு என்ன இருக்குது? என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. வேறு என்ன கேட்பீங்க? யாராவது வரம் கேட்பீங்களா? நல்ல ஒரு சூப்பரான ஒரு பைபிள் வச்சு அந்த பைபிளை கொடுத்துட்டு போயிடுங்க, இல்லை? ஆனால் பாருங்கள், அந்த உடன் ஊழியக்காரர் கேட்குறாரு எலிசாவுக்கிட்ட, உன்கிட்ட இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு உங்கள் கேர்சல் நீங்கள் இருக்கிறீங்களா, அந்த கேர்சல் லீடரை பார்த்து அந்த விசுவாசி கேட்கணும், பா உங்ககிட்ட இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக தரணும், உங்ககிட்ட இருக்கிற அந்த வேத ஞானம் எனக்கு ரெட்டிப்பாய் தரணும், உங்ககிட்ட இருக்கிற அந்த விசுவாசி எனக்குள்ளே வரணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? கேட்கணும். எத்தனை பேர் கேட்பீங்க? அல்லேலூயா. ஒரு வீடு காலி பண்ணி போகிறாங்கன்னு வச்சிங்களேன், என்னக்கா இதெல்லாம் கொடுத்துருங்க, எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருங்க. பாருங்களேன், அந்த எலிசா அதுதான் பைபிளில் போட்டிருக்கு, நீ அரிதானதை கேட்டாய். என்ன சொல்கிறாரு எலியா? நீ அரிதானதை கேட்டாய், ஆனால் நீ உனக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் ஆவியானவர் என்னை எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஐயோ எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அந்த சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்போ காற்று வீசும், மண் கண்ணில் படும். ஆனாலும் பாருங்க, அவர் என்ன பண்ணுறாராம்? அப்படியே நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே அந்த எலியாக்குள்ளே இருந்த அந்த சால்வை எலிசா மேலே விழுது. நல்லா கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த சால்வை உங்கள் மேலே விழப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்கள், அதே அந்த அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டு வர்றாரு. எந்த யோர்தானை கடந்து வந்தாங்களோ இவர் சொல்கிறார் பாருங்க, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அடிக்கிறார் பாருங்க. அந்த யோர்தான் 2ஆ பிரியுது. நல்லா கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, இருப்பது ஒரு வாழ்க்கை, வரங்களோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. கவனிங்களேன், ஒரு
ஒரு சகோதரர், சரி ஒரு சகோதரி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு வரம் வேணும்னு கேட்டாங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், எனக்கு நான் தொடர்றதெல்லாம் பொண்ணாகணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டாராம். பாருங்களேன், ஆசை, தொட்டதெல்லாம் பொண்ணாகணும். பாருங்க, எல்லாத்தையும் தொட்டார். இதை தொட்டார், பொண்ணாயிடுச்சு. எல்லாத்தையும் தொட்டார். இது ஏர் கூலரை தொட்டார், பொண்ணாயிடுச்சு. அவருக்கு ஆசை வந்துடுச்சு. உடனே ஆண்டவர்கிட்டே தொட போயிட்டார். வரங்குத்த ஆண்டவர் மேலேயே என்ன பண்ணுறது, கையை வைக்கிறது. கவனிங்களேன், வரங்கள் அவருடைய சித்தத்தின்படி தான் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை எனக்கு என்ன கொடுங்க, வரங்களை எனக்கு கொடுங்க. அல்லேலூயா. எபேசியர் 4:8 அழகாய் போட்டு இருக்கு, மனுஷர்களுக்கு அவர் வரங்களை கொடுத்தார். வரங்கள் யாருக்குன்னா தேவ தூதர்களுக்கு அல்ல, மனுஷர்களுக்கு. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். போதுமா? மனுஷர்களுக்கு நமக்கு தான் வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், தேவ தூதர்களுக்கு வரங்கள் கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. அப்ப நாம எவ்வளவு விசேஷமானவர்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பாருங்க, நாம் எப்படிப்பட்டவர்கள். கர்த்தரால நமக்குத்தான் அந்த வரங்கள், நமக்குத்தான் அந்த அபிஷேகம், நமக்குத்தான் அந்த வல்லமைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஆசை பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காத ஒரு அரிதான ஒரு காரியம். இதுதான் கிருபையின் காரியங்கள். ஹல்லேலூயா. கிஃப்ட்ஸ், கிருபையாய் நமக்கு கொடுக்கிற ஒரு கிஃப்ட் இந்த வரங்கள். ஹல்லேலூயா. நிறைய கிஃப்ட் நம்ம உலகத்தில் பெற்றிருந்திருப்போம் இல்லையா? ஆனால் விலையேற பெற்ற ஒரு கிஃப்ட், பரிசு ஒன்று உண்டு என்றால் அதுதாங்க இந்த வரங்கள். ஹல்லேலூயா. அதை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இதில் 9 வகையான வரங்கள் இருக்கு. அதை குறித்து நம்ம பேச முடியாது. நீங்கள் 3 மாதம் வேதாம கல்லில் வந்து நீங்கள் சேரணும் அடுத்த வருஷத்தில். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்களேன், ஒரு 3 வரங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேசி நான் ஜெபம் பண்ணி உங்களை ஆவியில நடத்த நான் விரும்புகிறேன். முதலாவதாக 1 கொரிந்தியர் 12:8 எல்லாம் கவனமாக கவனிங்க. 1 கொரிந்தியர் 12:8 எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். போதுமா? முதலாவதாக சபைக்கு தேவையானது, ஒரு விசுவாசிக்கு தேவையானது ஞானத்தை போதிக்கும் வசனம். அங்க வரம் அங்கே மறைந்திருக்கிறது, ஞானத்தை போதிக்கும் வசனம். ஹல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் ஞானத்தை போதிக்கிற வசனம் என்கிற அந்த வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எல்லாருக்குமே தேவை. சின்ன பிள்ளைங்களுக்கு தேவை, பெரியவங்களுக்கு தேவை இல்லையா, புருஷர்களுக்கு தேவை, ஸ்திரீகளுக்கு தேவை. இந்த ஞானத்தை போதிக்கிற அந்த வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 2:3 வாசிக்கும் போது, இந்த ஞானம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாய் இருக்கிறது. ஞானம் மிகப்பெரிய பொக்கிஷம். இதுதான் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன். என்ன? புதையல், பெரிய புதையல். எத்தனை பேருக்கு புதையல் வேணும்? எத்தனை பேர் புதையல் வேணும்? கவனமாக நீங்கள் கவனிக்கும் போது நிச்சயமாகவே இந்த புதையலை நீங்கள் பெற்றுக்கொண்டு போகிறீங்க. இந்த ஆலயத்தில் போகும்போது பெரிய புதையல், அது பண முடிப்பாக இருக்கலாம், வேற என்ன, அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லா ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதா. அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தான் பாருங்க, சாலமோன் ராஜா கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட நைட்டில் சொப்பனத்தில், நீ என்ன வேணும் உனக்கு கேளு, எனக்கு ஞானத்தை தரணும். ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே சொல்றாரு, இந்த ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. பாருங்க, அப்போ ஆண்டவர் சொன்னார், எப்பா நீங்க அரிதானதை கேட்ட, ஞானத்தை கேட்டபடினால ஞானத்தோடு கூட உனக்கு ஐஸ்வர்யத்தை எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன். நல்லா கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஞானத்தோடு கூட என்ன கொடுக்குறாராம்? எல்லா ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். நாம பாருங்க, தேவனிடத்துல தேவனுக்கு உகந்த காரியத்தை, அவருக்கு சித்தமான காரியத்தை நாம் கேட்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஆமென். அடுத்து பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் புஸ்தகம் 31 1-5 வசனங்களை வாசிங்க. யாத்ராகமம் 31 1-5 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரினுடைய மகனான ஊரியின் குமாரன் பெஸ்லேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலை செய்கிறதற்கா. எதுக்கு? இந்த ஞானத்தின் வசனம், ஞானமாகிய வசனம், ஞானத்தின் வசனம் என்ற வரம் எதுக்குன்னா வினோதமான வேலைகளை யூகித்து செய்வதற்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் வேலை செய்வாங்க, ஆனால் நீங்க செய்கிற வேலை பார்த்தீங்கன்னா அந்த ஞானத்தின் ஆவியானவரை பெற்ற உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, நீங்க எப்படின்னா அந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க மற்றவர்கள் செய்யற மாதிரி நீங்க செய்ய மாட்டீங்க, வினோதமான வேலைகளை செய்யுங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமாப்பா, நான் அடிக்கடி சொல்லுவேன், பைபிள் காலேஜில் கூட சொல்லும் போது, நமக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் 6 அறிவு தான், நமக்கு 7 அறிவு. எதுன்னா தேவனை குறித்து அறிகிற அறிவு, நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியான நடத்துகிற ஒரு அறிவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மற்ற
மற்றவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்றவர்கள் செய்கிற மாதிரி நாம் செய்ய முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறீங்க, மற்றவர்கள் செய்கிற மாதிரி செய்ய மாட்டீங்க. மற்றவர்கள் எழுதுகிற மாதிரி நீங்கள் எழுத மாட்டீங்க. மற்றவர்கள் டீச் பண்ணுற மாதிரி நீங்கள் டீச் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய காரியத்தில் ஒரு வினோதம் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளை யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் திட்டம் கொடுத்தார். ஆனால் அந்த வேலைகளை செய்கிறதற்கு ஆண்டவர் அந்த பெஸ்லேயலை அனுப்பினார். ஹல்லேலூயா. அந்த பெஸ்லேயல் கொடுத்த அந்த ஞானம் பாருங்க நமக்குள்ள வர வேண்டும். தேவ ஆவியினால பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பினார். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு அப்படிப்பட்ட விசேஷித்தமான அந்த ஞானத்தை போதிக்கும் வசனமாகிய அந்த வரம் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஹல்லேலூயா. ஆமென். பைபிளில் போட்டுருக்கு பாருங்க, ஞானம்தான் முக்கியம். ஞானத்தை நாம் சம்பாதிக்க வேண்டுமா? என்னத்தை சம்பாதிக்கணுமா? பாருங்களேன், எப்படிலாம் எவ்வளோ வெளியேற பெற்ற வசனங்கள். வீட்டை சம்பாதி, அதை சம்பாதிலாம் இல்லை, ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலா ஞானத்தை. எவ்வளோ அழகாக ஞானி சொல்லிக்கிறார். அவர் எவ்வளோ சொத்து அதிகாரி இல்லையா? ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாவற்றிலும் அவர் சம்பாதித்தாலும் நம்ம என்ன பண்ணணுமா? ஞானத்தை நாம் சம்பாதிக்கணும். ஹல்லேலூயா. ஞானத்தை நீங்கள் சம்பாதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஞானத்தை நீங்கள் சம்பாதிக்கணும். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம் ஒரு வசனத்தை. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்களேன். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா கையை உயர்த்துங்களேன். ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஞானம்தான் வீட்டை கட்டும். புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்ட முடியுமா? அந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் இருந்ததுன்னா எல்லாருக்குமே ஆண்டவரை கொடுப்பார். நீங்கள் வயதான மக்களாக இருக்கலாம், உங்களுக்கு ஆவியானவர் அந்த வரத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் ஆவியானவர் கிரியை செய்வார். பாருங்க, இந்த ஞானத்தை போதிக்கிற வசனத்தினால ஆவியானவர் இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி எத்தனை பிள்ளைகளையும் நாம் பார்க்க முடியும். பாருங்க, இந்த ஞானம் நமக்கு என்னத்துக்குன்னா ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு இந்த ஞானம் ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்களேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களோ ஞானம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. கவனிங்கள், இந்த ஆத்துமாவை ஆதாயம் செய்வதற்கு நமக்கு ரொம்ப ஞானம் தேவை. பாருங்களேன், ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 21:15 வாசிங்களேன். ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பேசணும், எப்படி பேசணும் என்று சொல்லி அவர் உங்களுக்கு வாக்குகளை கர்த்தர் கொடுப்பார், வார்த்தைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கும்போது, நீ இப்போ நான் உன் வாயோட கூட நான் பேசுவேன். மோசேக்கு நான் உன் வாயோட கூட இருந்து நீ பேச வேண்டிய நான் உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? இந்த வரங்கள் எல்லாம் நாவலில் தான் கொடுக்கப்படுகிறது. இந்த வரங்கள் எல்லாம் வாயில் தான் கொடுக்கப்படுகிறது. அதனால தான் பார்த்தீங்களா பைபிளில் போட்டிருக்கு, நிறைய வளன்னு பேசிங்க எடுக்கக்கூடாது. சொந்த கதை, சோக கதை, ஊர் கதை. அப்போ நான் இந்த லீடர்ஸ் மீட்டிங்கில் சொன்னேன், எப்போதும் எழுந்திருக்கும் போதோ தரிசனம், உட்காரும் போது தரிசனம், 50 ஆத்துமா, 2000 ஆத்துமா, 3000 ஆத்துமா, 10,000 ஆத்துமா. நடக்கும் போதும் அதுதான் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். மற்ற வீண் பேச்சு, அந்த பேச்சு, இந்த பேச்சு எல்லாம் என்ன பண்ணக்கூடாதான். சொந்த கதை, சோக கதை, வீண் பேச்சு, கிழவி பேச்சு, கட்டுக்கதை. இன்றைக்கி உலகம் பாருங்களேன், வீண் பேச்சும் கட்டுக்கதைகளும் பேசி டயர்டாக போயிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஆனால் பாருங்களேன், தரிசனத்தை குறித்து பேசணும். ஐயோ, 2025 10,000 ஆத்துமாக்கள், இந்த மாதம் 250 ஆத்துமா தூங்கும் போது உட்காரும் போது இப்படியே நீங்கள் பேசுனீங்களா உங்கள் வாழ்க்கையில் வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்படியே ஆண்டவர் பாருங்கள், இப்போ 2,500 ஆத்துமானா அடுத்த மாதத்திலே 5,000 ஆத்துமா, அடுத்து 10,000 ஆத்துமா என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தர் உதவி செய்வார். அதுக்கு தேவை அந்த ஞானத்தை போதிக்கிற அந்த வசனம். அது கிடைச்சிச்சுன்னா பாருங்களேன், நம்ம திருசபை வேகமாக வளர ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு அந்த ஞானத்தை போதிக்க வசனம் வேணும்னு விரும்புறீங்க? விரும்பணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விரும்பணும். நீ எதையே விரும்பாத, அந்த பெண்ணை விரும்பாத, அந்த பையனை விரும்பாத, வீட்டை விரும்பாத, காரை விரும்பாத.
அப்போ அதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். அது வசனங்கள்லாம் நிறைய இருக்குது. வீடு தருவார், கார் தருவார், எல்லாத்தையும். அதெல்லாம் நீ விரும்பாத. வாலிப தம்பி ஆமேன்னு சொல்லுங்களேன். உண்மையாக சொல்கிறீங்களா? ஆமேன். ஆமாம், வரங்களை விரும்பணும், வரங்களை விரும்பணும். அது ஒரு சபைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து. கவனிங்களேன் எப்படி பேசணும். ஆண்டவர் கூட இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே ஆண்டவரை குற்றம் கண்டுபிடித்து வந்தாங்க பாருங்களேன். நம்ம ஆண்டவர் அந்த ஞானத்தின் ஆவியை பயன்படுத்தி யோவான் 8ஆம் அதிகாரம் எடுங்கள் எல்லாரும். யோவான் 8ஆம் அதிகாரம் திருப்புங்க. 6ஆம் வசனம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக ஏதாவது காரணம் இருக்கான்னு கண்டுபிடிக்க வராங்க ஆண்டவர்கிட்ட. இயேசுவோ குனிந்து அவர் விரலினால் தரையிலே எழுதினார். அங்க நடந்த சம்பவம் என்னன்னா, ஒரு விபச்சாரத்தினால கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டு வராங்க. உடனே ஆண்டவரே இந்த மகள் பாவம் செய்தான்னு சொல்றாங்க. உடனே ஆண்டவர் பாருங்க அந்த ஞானத்தை போதிக்கும் வசனத்தினால, ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு அவரே ஞானமும் மீட்புமானார். நசிநகையே பைபிள்ல போட்டிருக்கு இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்த அந்த ஞானம் பாருங்க எவ்வளோ அழகாய் அங்கே செயல்படுகிறது. அவனு சொல்ற முதல்ல யார் பாவம் செய்யல அவங்க கல்லை தடி. உடனே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் எப்படி ஞானமாக என்ன பண்ணணுமா பேசணும். அப்போ மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், மறுபடியும் தரையில் கீழே குனிந்து அப்படியே எழுதி கொண்டே இருக்கிறாராம். மறுபடியும் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அவர் நிமிர்ந்து பார்த்து இப்படி சொல்கிறாரு. மறுபடியும் தரையிலே குனிந்து எழுதுறாரு. 9ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒருவராய் போய்விட்டார்கள். இயேசு மட்டும் தனியாக இருக்கிறார். அந்த பெண் மட்டும் நடுவே நின்று கொண்டிருக்கிறாங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை பார்த்து, ஸ்திரியை தவிர வேறொன்றையும் காணாமல், ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினால் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவர், இல்லை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக நான் தீர்க்கல, போ, இனி நீ பாவம் செய்யாதே. அல்லேலூயா. நமக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம்? பாவி பாவி பாவிலும் பிரதான பாவி இல்லை. ஆனால் பாருங்களேன், நாம் என்ன பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், அதுதான் பைபிளில் போட்டிருக்கு. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்ல. ஆண்டவர் சரியாய் உத்தரவு சொல்கிறாரு பாருங்க. நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கலாமா, நீ என்ன பண்ணு, இனி நீ பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஞானத்தை அந்த போதிக்கும் வசனம் நமக்குள்ளே காணப்படணும். இந்த மாதம் கடைசிக்குள்ளே அல்லது வருகின்ற நாட்களில் இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக கூட நீங்கள் இப்படிப்பட்ட வரங்களை நீங்கள் ஆண்டர்கிட்ட நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு எறும்பு பார்த்துருக்கீங்களா? எறும்பு வந்து வரம் கேட்டுச்சா? ஐயா அடிக்கடி சொல்லுவார் இந்த கதையை. இப்போ ரொம்ப நாளாக சொல்கிறதில்லை. எறும்பு வந்து நான் இது கடிச்சா செத்துடணும், மொட்டையாக கேட்கக்கூடாது. யாரை கடிப்ப, எங்கே கடிச்சா செத்துடணும். அதே மாதிரி எறும்பு வந்து ஒருத்தர் கடிச்சிச்சான். உடனே அடித்த உடனே அது செத்து போயிச்சான். உடனே ஆண்டவருக்கு, ஆண்டவரே ஆண்டவரே நான் கடிச்சா செத்துடணும்னு சொன்னேனே. அப்போ ஆண்டவர் கேட்டான், யாரை கடிச்சா நீ சாகுவே? அதை நீ கரெக்டாக கேட்டு இருக்கணும்ல. இல்லை, இப்போ ஞானத்தை போதிக்கும் வாசனம் கூட கரெக்டாக கேட்கணும். எந்த இடத்துல எங்கே தவறான காரியத்தில் பயன்படுத்தக்கூடாது. நான் இங்கே போகிறேன், எனக்கு எப்படியாவது நிறைய இந்த உலகத்தில் காரியங்கள்லாம் நடக்குது, அந்த பெண் அங்கே வரணும், இப்படி நடக்கணும், அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. கரெக்டாக கேட்கணும், இல்லைன்னா கடிச்சிடும். அப்போ எறும்புக்கிட்ட ஆண்டவர் சொன்னா, நீ யாரை கடிச்சா சாகணும், நீ கடிச்சா செத்துணுன்னு மொட்டையாக நீ கேட்ட, அப்படி கேட்கக்கூடாது. யாரை கடிச்சா, ஆமாம் நான் கடிக்கிறவங்க சாகணும், நீ கேட்டு இருக்கணும். கடிச்சா செத்துணுன்னா நீ கடிச்சா நீ செத்து போயிட்டே. புரியுதா எல்லாருக்கும்? புரியுதா? அப்போ கேட்கும் போது பார்த்தீங்களா, ஆண்டவர்கிட்ட நம்ம சரியாய் நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவர் வரங்களை கொடுப்பார், வல்லமைகளை கொடுப்பார். வரங்கள் வல்லமை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க, ஏசப்பா எனக்குள்ளே இந்த வரம் வல்லமை இல்லாமல் நான் என்ன பண்ணக்கூடாது இந்த உலகத்தில். நான் ஆமாம் இல்லைனா இந்த உலகத்தை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது வரங்கள் வல்லமையோடு கூட தான்பா நான் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படி நீங்கள் கேட்கணும். இரண்டாவதாக இன்னொரு வரங்களை நாம் குறித்து நாம் வாசிக்கலாம். இரண்டாவது வாரம், முதல் வாரம் ஞானத்தை போதிக்கும் வசனம். இரண்டாவது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 12:9. வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரம். இரண்டாவது வாரம் பாருங்களேன், குணமாக்கும் வரம். இந்த வாரம் பாருங்களேன், எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுப்பார் குணமாக்கும் வரம்.
பைபிளில் போட்டிருக்கு. மார்க் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், விசுவாசிக்கிறவர்களால், எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். நல்ல அந்த வசனத்தை பாருங்க. அங்க யாரையாவது பாருங்களேன், பாஸ்டர் கை வைப்பார் அப்படி கீழே போடுங்கம்மா. விசுவாசிக்கிறவர்களால் தான் நடக்கும். இந்த குணமாக்க வரங்கள் பாருங்க, நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன், மனுஷர்களுக்கு தான் கர்த்தர் இந்த வரங்களை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே இந்த வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசு பிடிச்சா என்ன பண்ணணும்? நீங்க தான் துரத்தணும். அடுத்தது, நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷைகள், வித்தியாசமான பாஷைகளை பேசணும். அதுதான் நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. சர்ப்பங்களை எடுப்பார்களாம், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுகமாக. அங்கே பக்கத்தில் யாராவது சர்ச்சுக்கு வரும்போது ஏதோ பலவீனமாக உட்காந்துருந்தான்னு வச்சிங்களேன், நீட்டாக ஆறாத முடிஞ்சு நேராக தடுமாறி தள்ளாடி இது ஏற்கனவே போடுங்க, தள்ளாடி என்ன பண்ணக்கூடாது, அங்கேருந்து பாஸ்கிட்ட கூட்டிகிட்டு வரக்கூடாது. உடனே நீங்கள் என்ன பண்ணோம்? எப்படிங்க தரிசனம் நிறைவேற ஆரம்பிக்கும்? ஒரு பாஸ்ட்டை பார்த்தா தரிசனம் நிறைவேறாது. அல்லேலூயா. எல்லாரும் குணமாக்க வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்களேன், பக்கத்தில் இருக்கிற மக்களுமே நீங்கள் கையை வச்சு ஜெபம் பண்ணி சுகமாக வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். ஆமேன். கீழே இருக்கிற கவனிங்க, நல்லா அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ், பக்கத்தில் இருக்கிற விசுவாசி என்ன பண்ணலாம்? கையை வச்சு ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஏன்னா கவனிங்களா, இது எழுப்புதலில் காலம், இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். இந்த பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, சபையிலே அற்புதங்கள் அடையாளங்களோடு கூட என்ன பண்ண போறாரா? எடுக்கப்பட போகிறார். அல்லேலூயா. 2ஆம் வருகைக்குள்ள இந்த ஆவியானவருடைய காலம் முடிவடை போகுது. அதுக்குள்ள ஆவியானவர் சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை ஆவியானவர் கொண்டு வர விரும்புகிறார். அதற்கு எல்லா சபையில் இருக்க எல்லா விசுவாசிகளும் என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த குணமாக்குற வரம் மருந்து இல்லாம, மாத்திரைகள் இல்லாம சுகமாவது தான் இந்த குணமாக்க வரம். நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, எந்த மருந்தோ மாத்திரை இல்லாம அவங்களுக்கு சுகமாவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலங்கள் வரப்போகிறது. குணமாக்கம் வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் மட்டும் இந்த குணமாக்குதல் என்ற வார்த்தை 45 முறை வருகிறதா. அப்போஸ்தலர் புத்தகம் முழுவதும் எதுதானா? அற்புதங்களின் புத்தகம். அப்போஸ்தலர் 9:33. அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர் மாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்றார். நீ எழுந்து உன் படுக்கையை நீட்டி நீயே போட்டுக்கொள் என்றார். உடனே அவன் எழுந்தான். அல்லேலூயா. கவனிங்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, அந்த ஐனேயா பேர் என்னது? ஐனேயா, அது நம்ம பேரு. பைபிள் இருக்கிற பேரெல்லாம் படிச்சுக்கணும், வாயில வரலன்னு விட்டுறக்கூடாது இல்லை. ஐனேயா பாருங்க, பார்த்து சொல்றாரு பேதுரு, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குறார். நீங்கள் அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இயேசு உங்களை குணமாக்குறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு உன்னை குணமாக்குகிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவர்தான் நம் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றே நான் உனக்கு வர பண்ணேன். அல்லேலூயா. ஆமேன். இப்படி சொல்லணும். எதையோ சொல்கிறோம், நல்ல வார்த்தைகளை சொல்லணும். ஐனேயாவே, கர்த்தர் உன்னை குணமாக்குற, அவ்வளோதான். சொன்ன உடனே பாருங்க, நீ எழுந்து உன் படுக்கையே நீயே போட்டுக்கொள் என்றார். உடனே பாருங்க, அந்த ஐனேயா என்ன பண்ணுறாராம்? எடுத்து 8 வருஷமாக கட்டில் மேலே திமிர்வாதம், படுக்க அப்படியே எழுந்திருக்க முடியல. உடனே சொன்னி, அந்த நீயே ட்ரெஸ்ஸை போட்டுக்குப்பா. உடனே அவர் என்ன பண்ணுறாராம்? போட்டுக்கிறாரு. போட்டுக்கொண்டு உடனே பாருங்க எழுந்து நிற்கிறாராம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கணும்னு விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி, இப்படிப்பட்ட அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கணும். அல்லேலூயா. ஆமென். உடனே நடக்குமா நடக்காதான்னா பாட்டெலாம் பாடக்கூடாது.
நடக்கும். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நல்ல சத்தமா சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும். நடக்குமா நடக்காதா? இந்த வாரம் சர்ச்சுக்கு போகிறேன், சுகமாகுமா சுகமாகாதா? சுகம் ஆகும். அல்லேலூயா. அவன் சொன்னபடியே ஆகும். சொன்னவனே சந்தேகப்படலை. அந்த ஐனையா எழுந்துக்கிறாரு, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாரு, அழகாக குதித்து நடக்கிறார். அதை விட ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் பேதுரு வாழ்க்கையில் நடந்தது. அது கீழே இருக்குது, யோப்பா பட்டணத்திலே. அங்கே ஒரு துர்கால் என்று சொல்லப்பட்ட ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு சீஷி. யார் அவங்க? சீஷி. நம்மள மாதிரி ஒரு சீஷர்கள்னு பேர் இருக்கும். ஆனால் என்னது பேர்? பெத்த பேர் ஏமி சரக்குலேது பேர். ஆமாம், ஏமி சரக்குலேது. அது என்னன்னு தெரியல, ஒன்றுமே இல்லை. பேர் பாருங்க, சீஷர், ஆவிக்குரிய பெற்றோர், பராமரிப்பு குழு தலைவர், சண்டே கிளாஸ் டீச்சர், வேற என்னமா இருக்க? ஆமாம், கேர்சல் லீடர். அந்த தமிழ் சொல்லிட்டு கேர்சல் லீடர், ஏரியா லீடர். அவங்க அப்போலாம் அவங்க பின்னாடிலாம் போக வேண்டாமா? இது வரைக்கும் போதும். பாருங்க, அந்த சீஷர், அந்த அம்மா ஒரு சீஷி. அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே நல்ல தான தர்மங்களை செய்கிறாங்களாம். கர்த்தருடைய சித்தம் ஒரு பாயிண்ட் இருக்குது, நல்ல நன்மை செய்யணும், அது ஒரு சித்தம். நன்மை செய்வது ஒரு சித்தம். பாருங்க, இந்த உலகத்தில் அவங்க இருந்த நாட்களிலே அந்த அம்மா துர்கா நற்கிரைகளை செஞ்சாங்களாம், தர்மங்களை செஞ்சாங்களாம், மிகுதியாய் செஞ்சாங்களாம். எப்படியா? மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மிகுதியாய் செய்யணும். கீழே இருக்கிறவங்க, ஆமாங்க, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க எங்களை பார்த்து, எச்ச கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல. மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாங்களாம். ஒரு நாள் அங்கே மறிச்சிட்டாங்க. பேதுருக்கு ஆள் அனுப்பி சொல்லி அனுப்புகிறாங்க. பேதுரு வேகமாக ஓடி வர, எங்கே? ஐயோ என் துர்கால் எவ்வளோ உதவி செஞ்சுருந்தாங்க, ஊழியத்துக்கு உதவி விதவெல்லாம் அந்த அங்கி வச்சுக்கின்னு அழுகுறாங்களாம். துர்கால் இருக்கும்போது வைத்திருந்த தச்சு கொடுத்து அந்த அங்கெல்லாம் காட்டிக்கொண்டு எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறாங்களாம். உடனே பேதுரு வந்து பாருங்க, துர்காலுக்கு ஜெபம் பண்ணுறாரு. அந்த துர்கால் எழுந்துக்கிறாங்க. செத்து போனவங்கள உயிரோட கூட எழுப்புரு. அல்லேலூயா, ஆமேன். அங்கே பைபிளில் போட்டிருக்கு, அவங்க வியாதிப்பட்டு மரித்தாங்களாம். வசனம் படிங்க. அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். ஆமா, அவளை குளிப்பாட்டி 9:37 வியாதிப்பட்டு மரணம் அடைஞ்சாங்களாம். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடச்சிட்டாங்க. பாருங்களேன், வரங்கள் கிரியை செய்ததுன்னா எவ்வளோ அதிசயம் நடக்குது பாருங்க. செத்து போன உயிரை எழுப்புறாங்க. காரணம் தெரியுமா? அவங்க பார்த்தாங்க, ஐயோ இந்த அம்மாவுக்கு இல்லை இன்னும் இந்த இப்படி நிறைய சீஷர்களை உருவாக்குறாங்களே, நிறைய அற்புதங்களை செய்கிறாங்க, அங்கிகள்லாம் தைச்சி கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட நல்ல கிரியைகளை செய்தவர்களை மீண்டும் உயிரோடு கூட எழுப்புறாரு பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் நற்கிரியைகளை செய்தீங்களா அல்லது வரங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களா, அந்த வரங்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தால் கூட கர்த்தர் உங்களை தப்புவித்து உங்களை உயர்த்துவார். ஆமேன் சொல்லுங்களேன், நல்ல ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுதான் எசேக்கியா கூட ஜெபம் பண்றார். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக உண்மையை உத்தமமாய் நடந்ததை நினைத்தருளும் என்று ஜெபம் பண்றார். பாருங்க, எந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக செத்து போயிடுவேன் மரித்து போயிடுவேன் என்று வார்த்தை வந்து அதே ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களுடைய 15 ஆண்டுகளை நான் கூட்டி கொடுப்பேன். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டுங்களேன், நல்ல கரங்களை தட்டுங்க. வரம், அந்த குணமாக்கும் வரம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற மக்களுக்குள்ள ஏதாவது வியாதி வந்தால் ஜெபித்தா சுகம் உண்டாகும். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். நான் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆமேன். இப்போ நற்கிரியைகளை நீங்கள் செய்யணும். இப்போ குணமாக்க வரம் கிரியை செய்து பாருங்களேன். அடுத்ததாக லிஸ்திராவிலே ஒரு சப்பானியாக இருக்கிறார். அவருக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அங்கே பாருங்க, அதே மாதிரி தான் அவனுக்கு என்ன ஆகுதான். ஒரு முதல் வசனத்தை மட்டும் வாசிங்க. 14. லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்தான். ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் பார்த்து, இப்போ நீங்க எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உடனே பவுல் பார்க்க, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நாங்கள் உங்களை பார்த்து சொல்லணும், பார்க்கணும். எல்லாம் கேட்டுக்கொண்டு இவங்களுக்குள்ள
ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உடனே பாருங்க, அவர் எழுந்து கால் ஒன்றி நிமிர்ந்து நில்லு என்று சொல்றாரு. உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். அப்படி நீங்க அற்புதம் அடையாளங்கள் உங்க வாழ்க்கையில நடந்ததுன்னா, உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தினார்னா, அங்க போட்டிருக்கு, பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மறுரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொன்னார்களாம். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லணும், ஐயோ என்னப்பா இது, தேவர்கள் வந்துட்டாங்க, தேவர்கள் வந்துட்டாங்க என்று சொல்லி உங்களை குறித்து பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லணும், உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் சொல்லணும். ஹல்லேலூயா. இப்படி தாங்க இந்த வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11, 12 உருமால்களையும் கச்சைகளையும் போடுறாராம். உருமால்களை கச்சைகளை போட்டு வியாதி போட்ட போது அங்கே சுகமாகுது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிக்கும் போது பேதுருக்குள்ள அந்த குணமாக்கும் வரம் இருந்தபடினால தான் அவர் நடந்து போறாரு. பிணியாளிகளை கட்டில் மேலும் கொண்டு வந்து வைக்கிறாங்களாம். அவர் நடந்து போகும்போதே நிழல் பட்டு சுகமானார்கள். நல்லா கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க நடந்து போகும்போது உங்க நிழல் பட்டு சுகமாகணும். அதான் அந்த குணமாக்க வரங்கள். எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லாம் ஆசையா இருக்கா? கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நடந்து போகும்போதே ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஒரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம், 28ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்குது. ஒரு தீவுக்கு தலைவன் பிபிலியு அவர் பேர் பாருங்க. முதல் ஒரு பேர் சொன்னேன், தீவுக்கு முதலாளியாக. அப்போ ஆமா, பிபிலியு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வியாதியா? ஜுரத்தினாலும் இரத்தவேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் ஜெபம் பண்றாரு, சுகமாயிடுச்சு. அவங்களுக்கு வேண்டியவெல்லாம் செய்கிறாரு பாருங்க. நான் முதல் சொன்னேன் இல்லையா, வரங்கள் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கையை தட்டுங்களேன். வரங்கள் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் வேண்டியதெல்லாம் கிடைக்கும். என்னென்ன வேண்டுறீங்க எல்லா ஆண்டவர்களும் கொடுப்பார். உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுப்பார். அங்கே பாருங்க, அந்த உடனே அந்த தீவுக்கு தலைவர் என்ன பண்றாரு, பவுலுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அந்த வசனத்தை மட்டும் போடுங்கப்பா. அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை கிடைக்கும். வரங்களை பெற்றுக்கொண்டா என்ன கிடைக்கும்? எப்பா அதுக்காக நம்ம வரங்கள் பெற வேண்டாம், அது தானா வரும். மரியாதை கிடைக்கும். அப்புறம் நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். நாம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா இந்த வரத்தை கொடுங்க ஆண்டவரே, வரத்தை கொடுங்கப்பா, இந்த வல்லமைகளை கொடுங்க ஆண்டவரே. இதுதான் நம்ம கேட்கணும். நம்ம அதெல்லாம் கேட்டோம்னா நமக்கு வேண்டியவைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும், நம்ம உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நம்ம கொடுப்போம். நாம் என்ன கேட்டுங்க எடுக்கிறோம்? ஆண்டவரை எனக்கு வீட்டத்தா, காரத்தா, அத்தத்தா, இத்தத்தான் கேட்டுங்க எடுக்கிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தான் பாருங்களேன். ஆவிக்குரிய காரியத்தை நம்ம கேட்கணும். அதான் பைபிளில் போட்டிருக்கு, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும், மாம்ச சிந்தை மரணம். சில பேர் பாருங்களேன், பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னை உருவ குத்தி கொள்கிறாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? இப்படிப்பட்ட வரங்களை நாம் கேட்கணும். ஹல்லேலூயா. வல்லமைகளை நாம் கேட்கணும். நல்ல தலைக்கு மேலே நல்ல கையை தட்டி நல்ல ஒரு மனமா நல்லா, ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை நிரப்பி இருக்கிறார். கடைசியாக மூன்றாவதாக ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். மூன்றாவது வரங்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக அவசியமான 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல். அல்லேலூயா. பற்பல பாஷைகளை நீங்கள் பேசணும். பல பாஷைகளை பேசணும். நிறைய நேரங்களிலே கவனிங்களேன், நம்ம அபிஷேகம் பெற்ற பிறகு ஒரே வார்த்தை, அந்த ஒரே வார்த்தை கூட திரும்ப 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 நீ பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஊழியக்காரர் கேட்குறாரு விசுவாசிகளை பார்த்து, எத்தனை பேர் 6 மணி நேரம் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் 6 மணி நேரம் அபிஷேகத்திலேயே நல்ல டங்ஸ்லேயே நல்ல அந்நிய பாஷை பேசி யாராவது இருக்கிறீங்களா? நான் பரிசு கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. சபை ரொம்ப அமைதியாக இருக்குது. சரி, நான் கடந்து போகிறேன். 5 மணி நேரம் யாராவது இருக்கீங்களா? 4 மணி நேரம் யாராவது இருக்கீங்களா? சோத்திரம். 3 மணி நேரம், 2 மணி நேரம்
கை தட்டுங்களேன். அவங்க மட்டும் ஏந்து நில்லுங்க. 2 மணி ஏந்து நில்லுங்க. 2 மணி நேரம் அன்னை பாஷையில் அருமையான அப்பா ஏந்து நில்லுங்கப்பா, ஏந்து நில்லுங்க. 2 மணி நேரம். கீழே யாராவது இருக்கீங்களா? நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்ட மாதிரி நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவே பெற்றீங்களா? அப்படி ஒன்று உண்டு என்று நாங்கள் கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு கீழே உட்காந்துக்கிறவங்க சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படியா? அப்போ தேங்க்ஸ். உட்காருங்க சிஸ்டர், உட்காருங்க. தேங்க்யூ. போகும்போது எங்களை பார்த்துட்டு போங்க. 2 மணி நேரம் பரவாயில்ல. 1 மணி நேரம் யாராவது இருக்கீங்களா? அந்நிய பாஷையில் ஜபம். அப்படியா? ரொம்ப நல்ல கை தட்டுங்களேன். கவனிங்க, இன்றைக்கி வந்திருக்கிற திருசபை முழுவதும் 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜபம் பண்ணிங்கன்னா இந்த செங்கல்பட்டு நமக்கு தான். அல்லேலூயா. நல்ல கையை தட்டுங்களேன். செங்கல்பட்டு இயேசுவுக்கே. சொல்ல நல்ல கையை உயர்த்துங்க. செங்கல்பட்டு. ஏன் இவ்வளோ சத்தமாக சொல்கிறீங்க? நான் நேற்று சொன்னேன், உபவாச தரிசன கொடுக்கல. சொல்லணும்னா சத்தமாக சொல்லிடணும், தட்டணும்னா சத்தமாக தட்டிடணும், இன்ஸ்டால்மெண்ட்டில் தட்டக்கூடாது. செங்கல்பட்டு நல்ல சத்தமா. செங்கல்பட்டு. ஆமாம். எப்போ மாறும்? எல்லாரும் 1 மணி நேரம் சர்ச்சில் வந்து நல்ல ஆவில நிரம்பி நல்ல டங்ஸில் பேசி 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 பற்பல பாஷைகளை அப்படியே நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே இந்த தேசம் தலைக்கீழாய் மாறி போயிடும். ஆவியானர் ஊற்ற 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 பைபிளில் போட்டிருக்கு பாருங்களேன். காடானது சமமாக மாறும், வறண்ட நிலம் வயல்வெளியாய் மாறும். நல்ல கையை தட்டுங்களேன். வறண்டு போன உங்கள் வாழ்க்கை, வறண்டு போயிருக்கிற உங்களுடைய ஊழியம், வறண்டு போயிருக்கிற உங்களுடைய குடும்பம் பாருங்களேன் அப்படியே வயல் நிலமாய் மாறி போகும். அல்லேலூயா. பாருங்களேன், அந்நிய பாஷை நாம் பேச வேண்டும், அந்நிய பாஷையிலே நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அது ஆவியானவருடைய அடையாளம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு மனமாய் கூடி வந்திருக்கிறாங்களாம். பெந்தேகோஸ்தே நாள் வந்த போது அங்கே அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டு ஆவியானவர் அவர்களுக்கு தந்தருள வரத்தின் படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இப்போ பற்பல பாஷைகளை பேசுவது அந்த வரம். இன்னும் நாம் என்னவா இருக்கிறோம்? இன்னும் ஏலியே இருக்கிறோம். இன்னும் பிக்கு போகணும், அப்புறம் சிக்கு போகணும், அப்புறம் டிக்கு போகணும், இசட் வரைக்கும் போகணும். அல்லேலூயா. நம்முடைய திருசபை ஒரு ஆவிக்குரிய ஒரு திருசபை. எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் வல்லமைகளை பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா யாரோடு பேசுகிறேன்னா தேவனோடு கூட பேசுதல். வாசிங்க 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம். எல்லாம் வேகமாக எடுங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலோ அவன் பேசுகிறது ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்திலே பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறார். எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன். எத்தனை பேர் தேவனிடத்தில் பேச விரும்புறீங்க? ஆமாம். இன்னிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நான் மனுஷரிடத்திலே நான் பேச மாட்டேன், தேவனிடத்தில் பேசுகிறோம். நல்ல ஆவில் நிரம்பி ரீபா ராதா ராபா லாதா நாமா. இது யாருக்காவது புரியுதா? அது வேறு சப்ஜெக்டு. பாருங்களேன், இப்படி நீங்கள் என்ன பண்ணணும்? நல்ல ஆவியில் நிரம்பி நல்ல உட்காரும் போது நல்ல வண்டியில் போகும்போது அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்? ஆவியானவரோடு கூட தொடர்பு. அப்படியே நீங்கள் அன்னைய பாஷை நிரம்பி 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 நீங்கள் பேசிக்கொண்டே நீங்கள் இருக்கணுமா? அல்லேலூயா. ஆமேன். எத்தனை தேவனோடு பேச விரும்புகிறீங்களா? மனுஷனோடு பேசினா கொஞ்ச நாள் நல்லா பேசுவாங்க, அப்புறம் பேசாத விட்டுருவாங்க. கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. ஆனால் நம்ம ஆவியானவரோடு கூட எப்போதும் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. அதாங்க அந்நிய பாஷை. நமக்கு ஆண்டவருக்கும் தெரிந்த ஒரு பாஷை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:4. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி உண்டாகும். எத்தனை பேர் பக்தி விருத்தி உண்டாக பக்தி விருத்தி அடையணும்னு விரும்புறீங்க? நல்ல ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் எனக்கு பக்தி விருத்தி அடையணும், நான் பக்தியாக வாழணும்னு சொல்கிறவங்க பாருங்களேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி. உங்களுக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாக ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. பக்தி விருத்தி வரணும். உங்கள் பக்தி எப்படி இருக்குன்னு தெரியல. பக்தி விருத்தி நம்ம உண்டாக்கணும், பக்தி நம்ம வளர்த்து கொள்ளணும், பக்தி நல்லா பெருகணும்னு சொன்னால் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நாம் கர்த்தரோடு கூட நாம் உறவாட வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:15 படிங்களேன். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆவியோட விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோட ஆவிலேயே நிரம்பி ஜெபம் பண்ணணும்.
இல்லையா? நமக்கு தெரிந்த பாஷையிலையும் நம்ம ஜெபம் பண்ணணும். நான் ஆவியோடும் பாடுவேன், ஆவிலையோ பாடணும், கருத்தோடும் பாடுவேன், கருத்தோட பாட வேண்டும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:18 உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை சோத்தரிக்கிறேன். எத்தனை பேரு ஆரம்பிக்கும் போது நான் அபிஷேகம் பெறும்போது 2 வார்த்தை பேசினேன். இப்போ அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் பவுல் பாருங்க எவ்வளோ அழகாய் சொல்றாரு. அங்க இருந்த சீஷரை விட அங்க யார் இருந்திருப்பா? பிலிப்பை விட, தீமோத்தேயை விட, எல்லாரையும் விட நான் அதிகமாய் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். அப்படி யாரார் சொல்ல முடியுமா? என் பக்கத்தில் இருக்கிற சகோதரி விட நான் அதிகமாய் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன். பக்கத்தில் இருக்கிற சகோதரி நான் கொஞ்சம் குண்டா இருக்கிறேன் அப்படி நம்ம சொல்ல, பக்கத்தில் இருக்கிற சகோதரனை விட நான் கொஞ்சம் அழகாக இருக்கிறேன், அப்படிதான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிற மொழியை. பக்கத்தில் இருக்கிற சகோதரை காட்டிலும் நான் அதிகமாய் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், அதற்காக என் தேவனை சோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அதுக்காக நாம் கர்த்தரை சோத்தரிக்க வேண்டும். கவனிங்களா, இது இன்னொரு என்னென்னா, இந்த அந்நிய பாஷை பேசுறது பிசாசுக்கு தெரியாத ஒரு பாஷை. சில நேரங்களில் ஏவுகணை ஜெபம், பாஸ்டர் சொல்லுவார், ஏவுகணை ஜெபம். அப்படியே நல்ல அந்நிய பாஷையில் பேசி ஏவுகணை எப்படி வேகமாக போகுதோ அந்த மாதிரி அந்த ஜெப குறிப்பு வேகமாய் போகணும். அல்லேலூயா. ராக்கெட் ஜெபம் இருக்குது, ஏவுகணை ஜெபம் இருக்குது, எல்லாம் அந்நிய பாஷை. நம்ம என்ன பண்ணணுமா? இந்த பிசாசுக்கு தெரியாத ஒரு பாஷை. பிசாசுக்கு அப்படியே உலகத்தில் குழப்பமாக மாறிட்டான். இன்றைக்கி அப்படி தான் நடக்குது பிசாசுடைய உலகம். பார்த்தீங்களா என்ன ஆகுது? வான மண்டல பொல்லாத ஆவிலாம் என்னடா இன்றைக்கி தூங்கி இருக்குது எல்லாரும் எழுப்புறாங்களே இந்த அம்மா வந்து சொல்லி என்ன பண்ணுறான்? வான மண்டலத்தில் ஒரு குழப்பம் உண்டாகுது. எல்லாம் வரங்களை பெற்றுக்கொள்வாங்களா? எல்லா வல்லமைகளை பெற்றுக்கொள்வாங்களா? இந்த செங்கல்பட்டு மாறிடுமா? அவனுக்கு ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவனுக்கு ஒரு குழப்பம் வரணும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் அப்படி எழுந்து நிற்க போகிறோம். அதிகமான பாஷைகளை நாம் பேச வேண்டும். அந்நிய பாஷை பேசுவதை யாரும் தடை செய்யக்கூடாது. 1 கொரிந்தியர் 14:39 யாரும் தடை செய்யக்கூடாது. அப்போஸ்தலர் 10:44 அவர்கள் தேவனை அப்படி எழுந்து, எல்லாரும் எழுந்து நில்லுங்களேன், யாரும் அசையக்கூடாது, அப்படி எழுந்து நில்லுங்க. எல்லா பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக இந்த ஆராதனை நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறோம். அப்படி எழுந்து நில்லுங்க, எல்லாம் எழுந்து நில்லுங்க, அப்படி எல்லாம் எழுந்து நில்லுங்க, எல்லாம் எழுந்து நில்லுங்க. அந்த ஒரே ஒரு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்களேன். 10:44 எல்லாம் அப்படியே நில்லுங்க. இன்றைக்கி ஆவியானவர் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ண போகிறார். இன்றைக்கி அபிஷேகம் பெறாதவங்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஊற்ற போகிறார். நீங்கள் வினோதமான வேலை செய்கிற மக்களாக மாற போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். உங்களுடைய படிப்பில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். வேலையில் ஒரு பெரிய மாற்றம். நீங்கள் என்னென்ன தொழில் செய்கிறீங்களோ அது எல்லாம் தேவையான ஞானத்தை ஆவியான கொடுக்க போகிறார். எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை பேதுரு பிரசங்கித்து கொண்டு இருக்கையிலே வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. வசனத்தை நாங்கள் பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். உங்கள் மேலே ஆவியான இறங்க. 2 கையை அப்படியே உயர்த்துங்க, நல்ல கையை உயர்த்துங்க, நல்ல கரங்களை உயர்த்துங்க, நல்ல 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 டங்ஸ் பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாம் நல்ல ஆவியில நேரம் ஒருத்தரோட சும்மா இருக்கக்கூடாது. கவனிங்களேன், நல்ல ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடும் போது உங்களுடைய டங்ஸ் அப்படியே மாறும், அப்படியே நாகு மாறும் பாருங்க. அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற பாஷை. அப்படியே உங்களுடைய டங்ஸ் மாற ஆரம்பிக்கும், நாவு மாற ஆரம்பிக்கும். அப்போது ஆவியானவர் உங்களோடு கூட வந்து இறங்குவார், உங்களுக்கு பற்பல பாஷைகளை கொடுப்பாரு. அவர் பாருங்களேன், நீங்க வேறு மனுஷனாய் மாற போறீங்க. இன்றைக்கு உங்களுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க, எல்லா வாயை திறங்க, நல்ல வாயை திறந்து சத்தமா ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா ஆண்டவரே, ஏசப்பா கூப்பிடுங்க. எல்லா கீழர், எல்லா ஆவியானவரே இறங்கும். ஆவியானவரே தேவன் கொடுக்கிற வரத்தின்படியே பேசுங்கள். வேறு வரத்தின்படியே தேவன் கொடுக்கிற வரத்தின்படியே பேசுங்க. நல்லா பேசுங்க. ஹல்லேலூயா. பியாரா தீராபோ சந்தரபா லதரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே 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 இறங்குவீராக, 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 இறங்குவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பேசுங்க, பேசுங்க, அன்னை பாஷை பேசுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் கொடுக்கிற இந்த பற்பல பாஷைகளை பேசி இந்த ஆவியானுடைய பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்து கவனிங்களே, எத்தனை பேருக்கு நான் சொன்ன இந்த 3 வரங்கள் வேணும்? அப்படியே கையை உயர்த்துங்க. ஏசப்பா, நான் பற்பல பாஷையில் பேச வர எனக்கு வேண்டும், இந்த குணமாக்க வர எனக்கு வேண்டும். ஆண்டவரை கருத்தா கேளுங்க.
அரிதானவைகளை கேட்டாய். அரிதானதை கேளுங்க அப்பா கிட்ட. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஏசப்பா ஞானத்தை போதிக்கும் வசனம் என்கிற அந்த வர எனக்கு வேண்டும் அப்பா. குணமாக்க வர எத்தனை பேருக்கு வேண்டும்? அப்படியே கையை உயர்த்துங்க, அப்படியே கரங்களை உயர்த்துங்க. அன்றியும் சகோதரரே, சகோதரிகளே, ஆவியின் வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. வருகின்ற நாட்களை நிச்சயமாகவே அந்த ஆவியான உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அந்த ஆவியான இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கதான் உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். எங்க வாழ்க்கையில நாங்க சில காரியங்களை பெற்றுக்கொள்வது காரணம், சில சமயம் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆவிக்குள்ளாக நடத்தி அநேக மணி நேரங்கள் ஆவியானவரோடு பேசுகிற ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். அபிஷேகம் பெற்றவர் தொடர்ந்து நீங்கள் பேசி பழகுங்கள். வீட்டில் தனியாக ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து தனியாக போய் உட்கார்ந்து ஆண்டோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள். இல்லையா? ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, உங்களுக்கு பற்பல பாஷைகளை பேசுகிற அந்த கிருபை கிடைக்கும். பற்பல பாஷைகளை பேசுகிற கிருபை கிடைக்கும். பற்பல பாஷையை பேசுவீங்க. நீங்க நல்ல ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போய் வியாதியை கை வச்சீங்கன்னா டக்குன்னு சுகமாயிடும். அற்புதம் நடக்கும். வியாதிச குணமாவார்கள். ஆமென். எல்லாம் கேளுங்க, கை உயர்த்தி. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலே தேவனுடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நிரப்பப்பட நீர் உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. மீட்கப்படும் நாளுக்காக நீர் கொடுத்த இந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரே நீர் கிருபையாய் இவர்களை நடத்தும்படியாய், உடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படும்படியாய், தடைகள், பிசாசின் கிரைகள், போராட்டங்கள், அசுத்தாவிகள் ஒன்றும் இந்த பிள்ளைகளை தடுக்காதபடி ஆண்டவரே இவர்கள் மணிக்கணக்காய் பரிசுத்த ஆவியாரோடும் தேவனோடும் பேச உதவி செய்யும்படியா ஜெபம் பண்றப்பா. வரப்போகிற நாட்கள்ல இந்த பிள்ளைகள் இந்த ஆவியில நிறைந்து ஆவியானோடு நடக்கிற பாக்கியத்தை தரும்படியா ஜெபம் பண்றப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசீர்வதியும் அவருடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. லீதியாளின் இருதயத்தை திறந்த ஆவியானவர் இந்த பிள்ளைகள் இருதயத்தை திறந்து இவர்கள் இந்த ஆவியானுடைய அணுக்கரகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமா, கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும் சொன்ன வார்த்தைப்படி கர்த்தருக்கு சித்தமானது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ செய்யும்படியா நான் ஜெபிக்கிறான். தடைகள், பிசாசின் கிரைகள், போராட்டங்கள், பலவீனம், வியாதி, சாத்தானுடைய கிரைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்ற வசனம் நிறைவேற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். புறப்பட்டு போகிறார்கள், உம்முடைய தூதர்களை கூட அனுப்பும். சுகபத்திரமான பிரயாணத்தை வாய்க்க பண்ணும். ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் வருகை மட்டும் என காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட என்பது ஒரு நிமிஷம் கீழே